சென்னை எல்லிஸ்புரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ்புரத்தில் 4 பிரிவுகளாக உள்ள குடியிருப்புகள் எவ்வித பாதிப்பும் இல்லாத நிலையில் திமுக நிர்வாகிகளின் சொந்த ஆதாயத்திற்காக ஸ்டாலின் அரசு அவற்றை இடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் மீது ஏவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. 39 வீடு வேணும், வீடு இடிக்க வராங்க. இப்போ ஒரு வீடு இடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு பேசினாலும் அவங்க கேட்காம கவர்மெண்ட் வந்து இடிக்க வருது. நாங்க தடுத்தாலும் எங்களை கையை பிடிச்சி வெளியே தடுறாங்க போலீஸ்காரங்க. தனி பிளாட் சார், அது ஒரு வீடு எல்லா வீட பாதிப்பாவாதா சார்? குடும்பம் எல்லாருமே நடுக்கு நிக்கிறாங்க சார். ஆனா ஒரு வீடு நடு வீட இடிக்கிறாங்க சார். எல்லா வீட பாதிப்பாவாதா? அது தனி பிளாட்டா? எங்களுக்கு அராஜகம் பண்றாங்க. போலீஸ் லேடிஸ் கூட பார்க்காம வலிச்சு கீழே தள்ளுறாங்க சார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலப்பாக்கம் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக துணைத் தலைவர் சத்யா கோபிநாத் கேள்வி எழுப்பிய போது திமுக தலைவர் பரிமளா ஊராட்சி வங்கிக் கணக்கில் பணமில்லை என கூறினார். இதைத் தொடர்ந்து துணைத் தலைவர் வங்கிக் கணக்கில் 17 லட்சம் ரூபாய் இருப்பதை ஆதாரத்துடன் வெளியிட்டு ஊராட்சியில் பணம் இருக்கிறது, தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க திமுக ஊராட்சி மன்ற தலைவிக்குத்தான் மனமில்லை என்பதை அம்பலப்படுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் வீதியில் நின்று அதிமுக துணைத் தலைவியுடன் வாக்குவாதம் செய்து கொலை மிரட்டல் விடுத்தனர். உள்ளாட்சி பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வந்து தெருச்சண்டை போடுவதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.